Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல Noise Fit Evolve. So இந்த ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். Well, இந்த Noise Fit Evolve ஸ்மார்ட் வாட்ச் வந்து பாத்தீங்கன்னா Bluetooth வெர்ஷன் 5.0 கனெக்டிவிட்டில இருந்தாவது. Well, இந்த வீடியோல இந்த ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். Well guys, இதுதான் இப்போ வந்து பேக்கேஜ். ஸோ இதுதான் வந்து Noise Fit Evolve ஸ்மார்ட் வாட்ச். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 5000 வரும். அண்ட் ரியர் சைடில் இங்கே வந்து ஃபியூ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் ப்ளஸ் பிளாஸ்டிக் பாலில் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஓரளவு 43 grams ஆஃப் வெயிட்டில் வரும். அண்ட் ஆண்ட்ராய்ட் 4.4 ப்ளஸ் கம்பேட்டபிலிட்டி இருக்குது. அண்ட் iOSக்கும் சப்போர்ட் இருக்குது. iOS 9.0 ப்ளஸ்க்கு வந்து சப்போர்ட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லேட் பிளாக் அண்ட் இது இல்லாமல் டார்க் ப்ளூ டஸ்க் ப்ளூ கலர் வேரியண்ட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் மாடல் ஆக்சுவலாக. வெல் இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியர் சைட் ஸோ ஸ்மார்ட் வாட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நாய்ஸுன்னு மேலே ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் தட் இங்கே சைடில் வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க சின்னதாக. ஸோ இது உள்ள ஸோ இதுதான் வந்து சார்ஜிங் அடாப்டர். ஸோ இதுவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏதோ பாத்திரம் மாதிரி இருக்குது. அண்ட் யூஎஸ்பி போர்ட் இருக்குது. ஸோ இதில் தான் நீங்கள் வந்து ஸ்மார்ட் வாட்சை வச்சு சார்ஜ் பண்ணணும். அண்டு இதுக்கு கீழே இன்னொரு பாக்ஸ் இல்லை. அண்ட் அது கீழே யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சோட யூசர் மேனுவல் அண்ட் கைட்ஸ் அதை பற்றிலாம் இருக்குது. அண்ட் ஃபைனலாக ஒரு கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாரண்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை தான் நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ இதில் கொடுத்துருக்க மாதிரி வாரண்ட்டியை வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ஸோ பாக்ஸில் டோட்டலாக கண்டெயின் பண்ணது அவ்வளோதான். ஸோ இதை கனெக்ஷன் பண்ணுறது வந்து ஆக்சுவலாக ஈஸி தான். ஜஸ்ட் வந்து உங்கள் மொபைலில் வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நாய்ஸ் ஃபிட் ஆப்புன்னு இருக்கும். ஸோ அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஆப் நாய்ஸ் ஃபிட் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்ன்னு இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி கனெக்ட் பண்ணி தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஆப் வந்து ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணோன்னே ஸோ ஸ்மார்ட் வாட்ச் வந்து வந்து ஃபஸ்ட்டு டர்ன் ஆன் பண்ணிவிட்டு ஸோ ஜஸ்ட் வந்து இதில் போய்ட்டு ஆட் டிவைஸ் வந்து கொடுத்துருங்க, அவ்வளோதான். ப்ளஸ் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் வந்து போனீங்கன்னா ஸோ உங்களுக்கு QR கோட் பேரிங்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த QR கோட் பேரிங் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்மார்ட் வாட்ச் வந்து நாய்ஸ் ஃபிட் ஆப்லேருந்து ஸோ QR கோட் ஸ்கேன் பண்ணி வந்து ஸ்மார்ட் வாட்சை வந்து இந்த நாய்ஸ் ஃபிட் ஆப்போட வந்து பைண்ட் வந்து பண்ண முடியும். வெல் கைஸ், இப்போ இதோட ஃபிசிக்கல் ஓவரின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயின் டிஸ்பிளே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.2 inch AMOLED டிஸ்பிளே வருது. அண்ட் இந்த டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா பெசல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ கம்மியாக இருக்குது. அண்ட் ஆஃப்டர் தட் சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒன்றும் ஸ்க்ராலபிள் பட்டன் கிடையாது. ஸோ நார்மலாக வந்து புஷ் பட்டன் தான். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் மாதிரி தான் இது. ஸோ பாலியூரத்தின்ற மாதிரி வந்து மெட்டீரியல் சொல்கிறாங்க. அண்ட் பட் ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து நல்லாவே வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஸ்ட்ராப்பில். அண்ட் இந்த ஸ்ட்ராப்பில் இந்த ஹூக் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் மெட்டல் மாதிரி தான் இருக்குது. பட் மெட்டலாக இல்லைனாலும் ஸோ இது வந்து பிளாஸ்டிக்காக இருந்தாலும் இதோட பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ ஸ்ட்ராங்காக தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரியர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் சென்சார் இருக்குது. ஸோ இதில் வந்து 24/7 வந்து ஹார்ட் ரேட் வந்து மானிட்டர் பண்ணும். அண்ட் அது வந்து நீங்கள் வந்து எவ்ரி 5 minutes வந்து நீங்கள் மேனுவலாக வந்து செட்டப் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கனெக்டர் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்சுவலாக இதான் வந்து இதோட சார்ஜிங்கான டாக் வந்து ஸோ இதை யூஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணணும். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இதை புஷ் பண்ணுங்கள். புஷ் பண்ணி இதை ஓப்பன் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆஃப்டர் தட் இந்த சார்ஜிங் பின்னுக்கு ஏற்ற மாதிரி வந்து டேரெக்டாக இந்த ஸ்மார்ட் வாட்ச் இதில் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு அண்ட் ஜஸ்ட் வந்து இதை வந்து ஏதாவது USB போர்ட்லேயோ இல்லை பவர் பேங்க்லையோ யூஸ் பண்ணிங்க. அண்ட் டேரெக்டாக வந்து இப்படியே கூட வந்து நீங்கள் வந்து ஸ்மார்ட் வாட்ச் வந்து யூஸ் பண்ண முடியும். அண்ட் பவர் பேங்க் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சார்ஜும் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஒன்ஸ் ஃபினிஷ் பண்ணுறோன்னே அகைன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து வச்சுருங்க. அண்ட் ஓவராலாக இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸ் வந்து நல்லாவே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோட டிசைன் வந்து எனக்கு ரொம்ப நல்லாவே வந்து பிடிச்சிருக்கு. அண்ட் இதோட வாட்ச் ஃபேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அப் டு ஒரு 5 வாட்ச் ஃபேஸஸ் தான் வந்து இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வாட்ச் ஃபேஸ் அண்ட் செகண்ட்
அண்ட் தேர்ட் அண்ட் தென் ஃபோர்த் அண்ட் தென் ஃபிஃப்த். மொத்தமாக வந்து ஒரு 5 வாட்ச் ஃபேஸஸ் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. பட் அடிஷ்னலாக எந்த வாட்ச் ஃபேஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பில் வந்து கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இதோட ஃபீச்சர்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து உங்களுக்கு இது வந்து ஒரு ஃபுல் டச் டிஸ்பிளே தான். ஸோ இதில் ஜஸ்ட் வந்து நீங்கள் டாப்லேருந்து வந்து ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் மாதிரி வரும். ஸோ இதில் வந்து டிஸ்டர்ப் மோட் அண்ட் பிரைட்னஸ். ஸோ இதிலே வந்து நீங்கள் பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு வாட்டி டேப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப் ஆஃப் பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இது வந்து ஒரு AMOLED டிஸ்பிளேன்றதுனால நீங்கள் மினிமம் பிரைட்னஸ் வச்சே வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் அந்த மினிமம் பிரைட்னஸை ஈவன் வந்து நீங்கள் அவுட்டர் வேர்ட்ஸ் ஸோ நீங்கள் சன்லைட்லாம் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிஸ்பிளே வந்து உங்களால் வியூபிலிட்டி வந்து நல்லாவே இருக்கும். அண்ட் இந்த மேலே இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் பார்ல ஃபைன் ஃபோன் ஃபீச்சர் இருக்குது. ஸோ ஜஸ்ட் வந்து இதில் வந்து ஃபைன் ஃபோன் வந்து கொடுத்தீங்கன்னா ஸோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ரிங் மாதிரி வந்து அடிக்கும். இதில் வந்து லாக் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது யூஸ் பண்ணால் வந்து ஈஸியாக வந்து லாக் பண்ணிடலாம். அண்ட் இந்த சைட் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து ஸோ ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லாக் ஆகும். அண்ட் ஆஃப்டர் தட் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ செட்டிங் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் கீழே வந்து பைண்டிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வெதர் வந்து ஸ்மார்ட் வாட்ச் கனெக்டாக இருக்கான்னு அண்ட் பேட்டரி பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் செட்டிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து செட்டிங்ஸு பவர் ஆன் ஆஃப் பண்ணுறது, அபவுட் ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணுறது, அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான அது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயல் செட்டிங். ஸோ இது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் ஃபேஸஸ். ஸோ மொத்தமாக வந்து ஸோ ஆல்ரெடி இருந்த மாதிரி ஸோ 5 வாட்ச் ஃபேஸஸ் வந்து காட்டுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஹோம் ஸ்க்ரீன் வந்து இது. ஸோ இந்த பட்டன் வந்து நீங்கள் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணும்போது ஸோ டேரெக்டாக வந்து ஸோ பேக் போய் ஹோம் ஸ்க்ரீன் ஆகும். அண்ட் டிஸ்பிளே வந்து டர்ன் ஆஃபில் இருக்கும்போது டிஸ்பிளே வந்து டர்ன் ஆன் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மெயின் ஸ்க்ரீனில் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வந்து காட்டும். அண்ட் ஹார்ட் ரேட் வந்து எவ்வளோன்னு காட்டும். அந்த டைம் அண்ட் டேட் அதெல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணுது. அண்ட் மற்றபடி இந்த பட்டன் வந்து மெனு மாதிரி கிடையாது. நான் இப்போ இந்த ஹோம் ஸ்க்ரீனில் ஸோ டாப்பில் வந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் காட்டும். அண்ட் பாட்டமில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஸோ நோட்டிஃபிகேஷன் ஸோ நீங்கள் எதெல்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் வந்து காட்டும். ஸோ இதில் SMS உங்கள் மல்டிபிள் ஆப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இது பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து பார்க்க முடியும். ப்ளஸ் மெசேஜ் வந்து ரீடும் வந்து பண்ண முடியும். பட் மெசேஜஸ்க்கு வந்து உங்களால் வந்து ரிப்ளை வந்து பண்ண முடியாது. ஸோ அதுதான் ஒரு திங். அண்ட் அதேமாதிரி கால் நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்து காட்டும். பட் கால் வந்து உங்களால் அட்டன் வந்து பண்ண முடியாது. அண்ட் வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஸ்வைப் பண்ணிங்களா ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க் அவுட் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து காட்டும். ஸோ எவ்வளோ ஸ்டெப்ஸ்லாம் வந்திருக்கு, எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதெல்லாம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வந்து வீக்லி ஸ்டெப்ஸ் அந்த இதெல்லாம் வந்து காட்டும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஹார்ட் ரேட் சென்சார் வரும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் ரேட் சென்சார் வந்து இது பண்ணும். அண்ட் ஸ்லீப் பண்ண டேட்டா அண்ட் இதில் வந்து காம்பஸும் வந்து இருக்குது. ஸோ ஜஸ்ட் வந்து கேலிப்ரேட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத் ஸோ அதெல்லாம் வந்து ஸோ எந்த ஆங்கிள் அதை வந்து பார்த்துக்கலாம். அண்ட் ஆஃப்டர் தட் ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து லெஃப்ட்டில் வந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெனு வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதோட ஃபீச்சர்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் அலார்ம் கிளாக் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வாட்ச்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து அலாரம் வந்து செட் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி வந்து நான் ஒரு அலாரம் கூட செட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ காம்பஸ் இருக்குது. அண்ட் மியூசிக் ஸோ இதில் வந்து மியூசிக் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் சாங்ஸ் ப்ளே பண்ணுறீங்கன்னா ப்ளே பாஸ் பண்ணுறது, டிஸ்கனெக்ட் அதெல்லாம் வந்து பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபைன் ஃபோன் ஃபீச்சர், ஸ்டாப் வாட்ச் ஃபீச்சர் அண்ட் செட்டிங்ஸு. அண்ட் டுடே வந்து ஒர்க் அவுட் வந்து அந்த இது பண்ணுறது. ஸோ ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் ஒரு 9 ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் ஃபிட்னஸுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்களா இருந்தால் ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட்லாம் வந்து பண்ணி ஸோ எவ்வளோ கேலரிஸ் வந்து பர்ன் பண்ணுறீங்க அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் ஸ்லீப் கண்ட்ரோல், ஸோ ஸ்லீப் எவ்வளோ நேரம் பண்ணுது. அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஸோ அது வந்து ஆல்ரெடி வந்து அந்த ஸ்வைப்பில் டவுன் பண்ணுறதுலேயே வரும். அண்ட் கேமரா ஷட்டர் கண்ட்ரோல், ஸோ இதை வந்து ப்ளஸ் பண்ணினா ஸோ இன்கேஸ் வந்து தூரத்தில் இருந்தாலும் கேமரா ஷட்டர் கண்ட்ரோல் வந்து யூஸ் பண்ண முடியும். அண்ட் மற்றபடி நாய்ஸ் ஃபிட் ஆப்லன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் இதுலேயும் வந்து ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ இதில் ஃபீச்சர்ஸ் வந்து கம்மியாக தான் வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நாய்ஸ் ஃபிட் அந்த வாட்ச்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் ஐடல் அலாட்டு. ஸோ நீங்கள் ஐடலாக இருக்கீங்கன்னா ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து செட்டப் வந்து பண்ணிக்கலாம். ஸோ வந்து ரொம்ப நேரம் ஐடலாக இருந்தீங்கன்னா அது வந்து இது பண்ணிக்கலாம். அண்ட் டு நாட் டிஸ்டர்ப் மோட் ஆக்டிவேட் பண்ணுறது, ஆட்டோ ஹார்ட் ரேட் மானிட்டர் வந்து இங்கே வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். ஸோ நான் வந்து எவ்ரி 5 minutes கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா வந்து அடிஷ்னலாக 10 minutes 20, 30 அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அண்ட் கூகுள் ஃபிட்டும் வந்து நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிங்கன்னா ஸோ கூகுள் ஃபிட்டில் ஆல்ரெடி உங்களோட டேட்டாஸ் இருந்ததுன்னா ஸோ அதாக கூட வந்து சிங்க் ஆகிடும். அண்ட் ட்ரிங்க் வாட்டர் ரிமைண்டர், ஸோ இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஸோ எவ்ரி 30 minutes வந்து உங்களுக்கு வாட்டர் ட்ரிங்க் வந்து பண்ணுங்க அப்படின்ட்டு ரிமைண்ட் பண்ணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட் டிவைஸ் டைம், ஸோ ஜஸ்ட் சிங்க் டிவைஸ் டைம் வந்து கொடுத்தீங்கன்னா ஸோ 12 hour ஃபார்மட் டைமிங் வந்து வந்துடும்.
நெக்ஸ்ட் இதோட பேட்டரி கன்சம்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 hours to 2 hours இதோட பேட்டரி சார்ஜிங் டைம் வந்து இருக்குது. ஸோ இதில் 180 mAh ஆஃப் பேட்டரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் யூசேஜ் வைஸ் வந்து பார்க்கும்போது மினிமம் 4 days ஆச்சும் உங்களுக்கு யூசேஜ் வரும், 4 to 5 days. ஈவன் வந்து நீங்கள் அதாவது மெசேஜஸ்லாம் வருதுன்னா ஸோ அதை ரீட் பண்ணுறதுக்கு, கால்ஸ் வந்துன்னா அதை டிஸ்கனெக்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பண்ணுறது. ப்ளஸ் எவ்ரி டைம் அதாவது எவ்ரி 5 minutes வந்து ஹார்ட் ரேட் சென்சார் வந்து ஆக்டிவேட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் வந்து நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து up to 4 days வந்து மினிமம் வந்து இதோட பேட்டரி கன்சம்ஷன் பேட்டரி வந்து வரும். அண்ட் மற்றபடி வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணல, ஸோ நார்மலாக ஒன்லி டைம் மட்டும் தான் நான் பார்த்தா போதும், ஸோ கனெக்ட் பண்ண மாட்டேன், ஃபோனில் கனெக்ட் பண்ணாமல் நார்மலாக டைம் மட்டும் பார்க்குறதா இருந்தீங்கன்னா ஸோ மோர் தென் 10 days கூட இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து உங்களுக்கு பேட்டரி வந்து வரும். ஸோ அண்ட் அதே மாதிரி இன்கேஸ் வந்து எவ்ரிடே வந்து நீங்கள் ஜாகிங் அந்த ஒர்க் அவுட்டு ஸோ அதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணுங்க, கேலரிஸ்லாம் எவ்வளோ பர்ன் ஆகுது கால்குலேட் பண்ணுறீங்கன்னா ஸோ அப்போ வந்து மினிமம் எப்படி இருந்தாலும் 2 days ஆச்சு உங்களுக்கு கம்பல்சரி வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து பேட்டரி வந்து கன்சம்ஷன் வந்து இருக்கும். ஸோ பேட்டரி கன்சம்ஷன் வைஸும் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் தான். வெல் காய்ஸ், ஓவராலாக இப்போ இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஸோ மெயின் ஹைலைட்டடான திங்ஸ் எல்லாம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதோட AMOLED டிஸ்பிளே தான். ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சில் AMOLED டிஸ்பிளே கொண்டு வந்தது தான் உண்மையிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங். ஸோ அரௌண்ட் 5000 ப்ரைஸ் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ AMOLED டிஸ்பிளே உள்ள ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து கிடைக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்சில் AMOLED டிஸ்பிளே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வியூபிலிட்டி எந்த ஒரு ஆங்கிள்ஸ்லுமே வந்து நல்லாவே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கலர்ஸும் வந்து நல்லா இருக்குது அண்ட் பிரைட்டாகவே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சோட டியூரபிலிட்டி ஸோ அதுவும் வந்து நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஸ்லிம் அண்ட் சைஸில் இருக்குது. ஸோ இதோட டிசைன் அந்த பாடி வந்து பாருங்கள், ஸோ ரொம்ப ஸ்லிம் அண்ட் சைஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வியர் பண்ணும்போது நல்லா ஒரு லைட் இன் வெயிட்டில் இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் ரொம்ப ஸ்லிம் அண்ட் சைஸில் இருக்குது. ப்ளஸ் இதில் வந்து IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஈவன் தான் வந்து நீங்கள் ஜாகிங் இல்லைங்கன்னா ஒர்க் அவுட்லாம் பண்ணும்போது ஸோ ஸ்வெட் ஆச்சுனாலும் ஸோ அதனால் எதுவும் ஆகாது. ப்ளஸ் ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணும்போதும் வந்து ஸோ தண்ணி படுறதுனால எந்த ஒரு பாதிப்பும் வந்து இருக்காது. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சில் வந்து டியூரபிலிட்டி வைஸ் நல்லாவே இருக்குது. அண்ட் பில்ட் குவாலிட்டியும் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ சைட்ஸில் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அலுமினியமில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்டு ஓவரால் ஸோ இந்த பெசல் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து டிசைனர்ஸ் நல்லாயிருக்கு. அண்ட் ஸ்ட்ராப்போட குவாலிட்டியும் வந்து நல்லாயிருக்கு. ஸோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குது ஸ்ட்ராப் குவாலிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து இதோட பாசிட்டிவ் சைட்ஸ். அண்ட் இப்போ இதோட நெகட்டிவ் சைடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதோட கான்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டைம் டிலே வந்து கிடையாது, அதாவது ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து கிடையாது. ஸோ எவ்வளோ நேரம் வந்து ஸ்க்ரீன் வந்து ஆனில் இருக்கணும், ஸோ 5 seconds 10 seconds 15 அந்த மாதிரி. ஸோ பிகாஸ் ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டு இருப்போம். ஸோ அது பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஆகிட்டே வந்து இருக்கும். ஸோ எவ்ரி டைம் வந்து நம்ம மெனு பட்டனை போட்டு ப்ரெஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுதான் ஒரு விஷயம். அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. ஸோ இதில் வந்து AMOLED டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் AMOLED டிஸ்பிளேவே கிடைக்காது. பட் மைட் பி AMOLED ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொண்டு வந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் இதில் வந்து ரைஸ் டு வேக்கப் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ரைஸ் டு வேக்கப் யூஸ் பண்ணி கொஞ்சம் இந்த ஃபீச்சர்ஸ் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்மார்ட் வாட்சஸில் வந்து இருக்காது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். ஸோ மெசேஜஸ் வந்து வருதுன்னா ஸோ அதுக்கு ரிப்ளை பண்ண முடியாது, அந்த கால்ஸ் வருதுன்னா அதை வந்து அட்டன் பண்ண முடியாது, ஒன்லி டிஸ்கனெக்ட் தான் வந்து பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இதுலேயும் வந்து கிடையாது. அண்ட் மீடியா கண்ட்ரோல்ஸ் ஸோ இன்கேஸ் வந்து நம்ம மியூசிக்ஸ்லாம் வந்து ப்ளே பண்ணுறோம் அப்படின்னும் போது ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம ஃபோனில் வந்து மியூசிக் வந்து ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னே ஸோ ஒரு சில ஸ்மார்ட் வாட்ச்லாம் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணதில்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா மீடியா வந்து கண்ட்ரோல்ஸ் வந்து லான்ச் ஆகிடும். ஸோ அதாவது ப்ளே பாஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து அந்த செக்மெண்ட் அந்த மீடியா லான்ச்சுன்ற அந்த ஒரு UI வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஸோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணுறோமோ அதுக்கான இமேஜ் ப்ரிவியூ வந்து ஸ்மார்ட் வாட்சில் வந்து காட்டும். பட் இதில் வந்து அந்த மாதிரி இமேஜ் ப்ரிவியூ கிடையாது, அந்த ஆட்டோ லான்ச்சும் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் மேனுவலாக போயிட்டு ஸோ மியூசிக் கண்ட்ரோல்ஸில் போயிட்டு உள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ளே பாஸ் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து ஸோ அதெல்லாம் வந்து சீம்லெஸ்ஸாகவே வந்து ஒர்க் ஆகுது. பட் ஆட்டோ லான்ச் வந்து கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பில் குவாலிட்டி வைஸ் வந்து இது வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட் வாட்ச் தான். பட் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு நல்லா தான் இருக்குது டிஸ்பிளே, நல்ல சர்க்குலர் ஷேப்பில் நல்லாவே வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் பெசல்ஸ் வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ பெசல்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ பெசல்ஸ் அதிகமாக இருக்கனால ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வந்து கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது ஸோ டிஸ்பிளே, பட் உங்களுக்கு ஆக்சுவலாக ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோ தான் இருக்கும். ஸோ அதுதான் ஒரு விஷயம். ஸோ இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா இன்னும் இது வந்து இன்னும் கொஞ்சம் வேறு லெவல் ஸ்மார்ட் வாட்சாக வந்து இருந்திருக்கும்.
வெல் ஓவராலாக இப்போ அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ நீங்கள் இந்த நாய்ஸ் ஃபிட் எவால்வ் இந்த ஸ்மார்ட் வாட்ச் பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஆல்ரெடி நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ரிவ்யூ வந்து எப்படி இருக்குது அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.